தேர்தல் களத்தில் மக்களுடைய உண்மை முகமெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம், நம்முடைய அண்ணன் கமலஹாசன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த 39+ பாண்டிச்சேரி 1 40 தொகுதியில் பிரச்சாரம் பண்றேன். அதற்கு அடுத்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் ஒரு சீட்டு திமுக கொடுக்கும். நான் கண்டிப்பாக நான் கமலஹாசன் அவர்கள் மீது ஹார்ஷா இருக்க போறதில்லை. அவர்கள் மீது நான் மற்றவங்களாம் நிறைய வார்த்தையை பயன்படுத்துறாங்க, டிவியை உடைச்சிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. இது தமிழகத்தில் தனித்து ஒரு அரசியல் கட்சி நடத்துவது எவ்வளவு கடினம், அதுவும் 2 கட்சிகளுக்கு மத்தியில் மக்களுக்கு ஒரு மாற்றமாக நிற்க முடியும் என்று ஒருவர் பேசினால் எவ்வளவு கஷ்டம் என்பதை கமலஹாசன் அவர்கள் திமுகவோடு இணைந்திருப்பது நமக்கு எடுத்து காட்டுகிறது. இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த அளவுக்கு ஜனநாயகம் கேலி கூத்தாயிருக்குன்னா, யாரை எதிர்த்து அண்ணன் கமலஹாசன் அவர்கள் பிரச்சாரம் செய்தாரோ 2021 சட்டப்பேரவை தேர்தலில், இன்னைக்கு அவங்க ஓட்டு போட்டு தான் இவர் ராஜ்யசபா எம்பி ஆக வேண்டிய நிலைமை 2025. இப்போ ட்ரக்ஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. அதுவும் நேற்று என்சிபி அதிகாரிகள் டெல்லியில் பிரஸ் மீட் நடத்தியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக ஜாஃபர் சாதிக்கினுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு செய்தி குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். 2019 ஹோட்டல் வாங்கினது, அதன் பிறகு மங்கை என்கின்ற படத்துக்கு முழுவதுமாக ட்ரக்ஸ் மூலமாக வந்த பணத்தின் மூலமாக அந்த மங்கை படத்தை ஃபைனான்ஸ் பண்ணது. அதன் பிறகு தமிழகத்தில் அரசியல் சார்ந்த புள்ளிகளோடு இருக்கக்கூடிய தொடர்பு, அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் பெண். எனக்கு ஆச்சரியம் என்ன, நிறைய செய்தித்தாளை பார்க்குறேன். ஒரு செய்தித்தாளில் ஃபிலிம் ப்ரொடியூசர்னு போட்டிருக்கிறீங்க, இன்னொரு செய்தித்தாளில் ட்ரக்னு போட்டிருக்கீங்க. ஆனால் எங்கேயுமே ஒரு சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை காணாமே. இன்னைக்கு பிஜேபிக்காரங்க ரோட்ல நடந்து போய் ஏதாச்சும் கீழே விழுந்துட்டா கூட பிஜேபி அப்படின்னு போடுறீங்க. அதனால் இன்னைக்கு அவர் திமுகவினுடைய முக்கியமான புள்ளி என்பதை யாரும் மறுக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது. காரணம், திமுகவினுடைய அயலக அணியில் ஒரு பெரிய புள்ளியாக இருந்து அதன் மூலமாக நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா பகுதியிலும் கூட தன்னுடைய ட்ரக் நெட்வொர்க் அது பலப்படுத்துவதற்கு திமுகவை பயன்படுத்தி கொண்டார். அதே நேரத்தில் திமுகவினுடைய முக்கியமான தலைவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தவர். அதனால் தமிழக மக்கள் அதை கூர்ந்து பார்க்குறாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் போதை கலாச்சாரத்தை முழுவதுமா ஒழிக்க வேண்டும் என்றால் ஒரு ஜாஃபர் சாதிக்க பிடிச்சா பத்தாதுங்கண்ணே, அரசு நடத்தக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இரண்டாவது, அரசே ஒரு போதை கலாச்சாரத்தை உருவாக்கிவிட்டு திமுகவினுடைய முக்கிய புள்ளிகளே சாராயாலை நடத்திவிட்டு ஒரு ஜாஃபர் சாதிக்க பிடிச்சிட்டு நான் போதை கலாச்சாரத்தை ஒழித்து விடுவேன்னா அது ஒழியாதுங்கண்ணா. இதை மக்கள் உணர்கின்றார்கள். 2024 அவருடைய வாக்கும் கூட இதை சார்ந்து இருக்கும் என்று நம்புகின்றேன். அதனால் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் கூட என்சிபி அதிகாரிகள் தெய்வ தாட்சணியம் இல்லாம அவர்களை பிடிக்க வேண்டும், அவர்களை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும், நீதியின் முன்பு நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கு. பல்லாவரம்ல அமைச்சர் தாமு அன்பரசன் பேசும்போது திமுகவை ஒழிச்சிருவோம் மோடி சொல்றாரு, நான் அமைச்சரா மட்டும் இல்லைன்னா அவரை பீஸ் ஆக்கிடுவேன்னு பேசியிருக்காரு. அதுக்கு நேற்று தான் எங்க மாவட்ட தலைவர் ஏதாவது சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். என்ன சொன்னார்? கண்டனம் தெரிவிக்கல. மாவட்ட தலைவர் வேற ஏதாவது சொல்லியிருக்காரு. ஒரு அப்பா ஆத்தாக்கு பிறந்திருந்தா மாவட்ட தலைவர் மேல கை வைன்னு சொன்னாரா? அப்படி சொன்னாரா? சரி. அதனால மாவட்ட தலைவர் தாமு அன்பரசனும் சண்டை போட்டுக்கிறாங்க. இடையில நான் என்னென்ன தாமு அன்பரசனை சமாளிக்கிறதுக்கு எங்க மாவட்ட தலைவர் போதும். அந்த வேதான பத்திரிகையாளர் சந்திப்பதோ காரசாரமா பேசியிருக்காரு. அதனால முதல்ல அன்பரசன் அவர்கள் எங்க மாவட்ட தலைவர் மீது கை வைக்கட்டும். அதை தாண்டி அப்புறம் நான் இருக்கேன், என் மேல கை வைக்கட்டும். அப்புறம் என்ன தாண்டி மோடி ஐயா இருக்கிறான். ஸோ 2 படி தாண்டி தானே போகணும். முதல் படி வரும்பொழுது தாண்டு வரான்னு பார்ப்போம். இப்போ 2வது படி நான் இருக்கேன்ல. அதனால வெத்து வேட்டெல்லாம் பேசாமனே எங்க மாவட்ட தலைவர் நேற்று சவால் விட்டுருக்காரு. அதனால மாவட்ட தலைவருடைய சவாலை ஏற்றுக்கிட்டு ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க எங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மீது கை வைக்கட்டும். அதன் பிறகு நான் பேசுறேன்.